எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அந்த பொறுமையும் நிதானத்தையும் இழக்காமல் யார் அந்த இடத்துல பொறுமையாக முடிவெடுக்கிறாங்களோ அவங்களே வாழ்க்கையில் சிறந்து திகழ்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருந்துமே நம்ம தெரியாத மாதிரியே இருந்துக்கலான்னு நினைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும், உயர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கலுக்கு ஆளாக்கி அவரே பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்குவார். இது மனிதர்களுக்குள்ள நடக்கிற வழக்கமான விஷயம். சரி, இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். தர்மர் பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கே தர்மம் பண்ண அந்த தர்மரை பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் எப்படி கன்னத்தில் அரைஞ்சாரு, அந்த கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தர்மர் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களோட ஒரு முனிவர்கிட்ட பாடம் கற்றுக்க போகிறாங்க. ஒரு வழியாக பாடம் கற்றுக்கிறதுக்கு பாடசாலைக்கும் போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 15 பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. இவங்க 5 பேர் போனங்காட்டி 20 பேராக பாடம் கற்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போன நாள்லேருந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பாடத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு திரும்புகிற நேரமும் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா அந்த அனைவரையுமே கூப்பிட்டு என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கற்றுக்கிட்ட அனுபவத்தை சொல்லிகிட்டே வரும்போது முனிவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போகல, குழந்தைங்க எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து நல்ல அறிவுபூர்வமான பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம மனசுக்கு ஒரு நிறைவுன்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வராரு. 19 பேர் அவங்களுடைய அறிவுபூர்வமான கற்றுக்கிட்ட பூலோக விஷயம், உலக விஷயம், மற்றபடி மனிதர்களோட இயல்பான விஷயம் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக சொல்லிட்டு வந்தங்காட்டி இந்த முனிவருக்கு பார்த்திங்கன்னா அற்புதமாக ஆனந்தமாக இருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா தர்மர் வந்து நின்னார். இவர்கிட்ட தான் அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்த்தாரு. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்திலேயே நல்ல சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் இருக்கிற ஒரு நபர். இவரை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து முனிவர் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே எதிர்பார்த்தாரு. இந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்துள்ள ஒரு விஷயத்தை கற்று வச்சிருப்பா, அதை மற்ற மாணவர்களும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து தர்மர்கிட்ட, நீ சொல்லுப்பா தர்மா, நீ என்கிட்ட இருந்து இந்த 2 வருடங்களில் என்னென்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தர்மர், ஐயா நான் 2 வருடங்களில் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு பாடம் தான் அப்படின்னு சொன்ன உடனே முனிவரோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. என்னடா இது, இத்தனை பசங்க வந்தாங்க, அவங்க எத்தனையோ கற்றுக்கிட்டு என்கிட்ட ஆனந்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஒன்று தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு தர்மரை பார்த்து முனிவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் நல்லா யோசனை பண்ணி சொல்லு தர்மா, எத்தனை கற்றுக்கிட்ட, நீ என்ன எழுதி வச்சுக்கிற அந்த ஓலைச்சுவடியில் எடுத்து காட்டு அப்படிங்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா தர்மர், ஐயா நான் ஒரே ஒரு விஷயந்தான் கற்றுக்கிட்டேன் இந்த பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முனிவருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாகி தர்மரோட கன்னத்திலேயே அறைய ஆரம்பிக்கிறாரு. திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இத்தனை பள்ளி பசங்களை நான் எத்தனை பாடுபட்டு கல்வி கற்றுக் கொடுத்தேன், நீ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒன்று தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறியே, உன்னையை பார்த்து எல்லாருமே கெட்டு போயிட மாட்டாங்களா, உன்னை போல் ஒரு ஆளுக்கு நான் இத்தனை ஆண்டு காலமாக பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அடித்து முடித்ததுக்கப்புறம், சரி நீ என்ன தான் அந்த ஒன்றை கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தர்மர் உடனே அவருடைய ஓலைச்சுவடியில் இருந்த அந்த ஒரு பகுதியை மட்டும், நான் கற்றுக்கிட்ட விஷயம் அந்த ஒரு பகுதியில் இருக்குங்க ஐயா, நீங்களே படித்து எல்லாத்துக்கிட்டையும் காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியை முனிவர்கிட்ட தராரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த முனிவரும் வாங்கி அந்த ஓலைச்சுவடியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் நிதானத்தையும் பொறுமையும் இழந்து விடாதே வாழ்வில் அப்படின்னு எழுதியிருந்தது. உடனே இதை பார்த்த உடனே அந்த முனிவர் கண் கலங்கிருச்சுங்க. இதை வாசித்த உடனே அங்கேருந்து அனைவருமே தர்மனை பார்த்து பிரமித்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த முனிவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்ரோஷமாக தாக்கியுமே தர்மன் அழட்டிக்காமல் நின்னதுக்கு காரணம்
அவருடைய குணத்தை பக்குவப்படுத்தி வச்சுக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வில் எவ்வளோ சோதனை வந்தாலும் அதாவது ஆத்திரத்தையும் கோபத்தையும் நிதானத்தையும் இழந்துடக்கூடாது. அதை ஒரு உதாரணமாக வச்சு நான் கற்றுக்கிட்ட பாடம் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர் உடனே அவரை எந்த கையால் அடித்தாரோ அதே கையால் கட்டித்தழுவி நீ மன்னிச்சிரு தர்மா, நீ மாணவன் அல்ல தர்மா, நீ ஒரு ஆசிரியன், என்னால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை நீயே எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ துன்பம் துயரம் வந்தாலும் உங்களுடைய நிதானத்தையும் பொறுமையும் எப்பயுமே இழந்துடவே கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு தெளிவாக முடிவு பண்ணுங்க. அது கட்டாயமாக நல்ல செய்தியாக தான் வந்து அடையும். உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது தவறான பாதைக்கு வழிவகுத்து விட்டுரும்.